Hi all, welcome to my channel ராஹா சபலுங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டி மல்டி கிரெயின் இட்லி தோசை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும், சிம்பிள் ரெசிபிங்க. லாஸ்ட் டைம் போஸ்ட் பண்ண மல்டி மில்லட் ரெசிபி ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இது அதை விட ரொம்ப சிம்பிள், ஈஸியா ட்ரை பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. வீடியோக்குள்ள போயிடலாங்களா? இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும்னு பாத்துடலாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கப் ஒயிட் சோளம் எடுத்துக்கிறேங்க. எல்லாமே ஒரே கப்ல நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மட்டை ரைஸ் எடுத்துக்கிறேங்க. இது கேரளா மட்டை ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது தோசைக்கெல்லாம் போட்டீங்கன்னா அது ஒரு கப் எடுத்துக்கிறேங்க. நெக்ஸ்ட் பச்சரிசி ஒரு கப், அது ஒரு பைண்டிங்காக. பட் அதுவுமே ரொம்ப நல்லது. நார்மல் ரைஸ் நம்ம ஆட் பண்ணாம பச்சரிசி ஆட் பண்ணா அதுவுமே இதே மெஷர்மெண்ட் கப்ல ஒரு 1 கப் எடுத்துக்கிறேங்க. நெக்ஸ்ட் கோதுமையும் ஒரு கப் எடுத்துக்கலாம். அதுவுமே நமக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி. அது ஒரு கப் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு இதுல ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உளுத்தம் பருப்பு தனியா ஒரு கப்ல மெஷர் பண்ணி அது ஒரு 1 கப் எடுத்திருக்கேங்க. அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் வெந்தயம் எடுத்திருக்கேங்க. இது ரெண்டையுமே தனியா வாஷ் பண்ணி சோக் பண்ணிடலாம். மற்ற இன்கிரீடியன்ஸ்லாம் தனியா வாஷ் பண்ணி சோக் பண்ணிடலாங்க. நம்மளோட ஒயிட் சோளம் பாத்தீங்கன்னா ரிச் இன் ஃபைபர், அப்புறம் டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அது நமக்கு ரொம்ப நேரம் ஃபில்லிங்கா வச்சுக்கும். நீங்க ஒரு 2 தோசை எடுத்தா கூட. அப்புறம் சுகர் லெவல்ஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மட்டை ரைஸ் பாத்தீங்கன்னா டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ், ஹார்ட் டிசீஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் ரிச் இன் கால்சியம், லோ ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ராலுங்க. அதுக்கப்புறம் உங்க வீட் பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ்னாலே வீட் தான் எடுப்போம். வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். ஏன்னா அதுல விட்டமின் இ அண்ட் ஜிங்க் இருக்குங்க. பச்சரிசி கூட நார்மல் ரைஸ் மாதிரி இல்லாம கொலஸ்ட்ரால் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க, டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இத ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்ஸி ஆர் கிரைண்டர்ல நல்லா மாவு பதத்துல அரைச்சி நம்ம புளிக்க வச்சிடலாம். இது மார்னிங் நீங்க அரைச்சிங்க அப்படின்னா நைட்டு தோசை ஊத்திக்கலாம். நைட் அரைச்சிங்கன்னா ஓவர் நைட் ஃபெர்மெண்டேஷனுக்கு நீங்க வெளியவே வச்சிடலாம். நாங்க இன்னைக்கு மிக்சில தாங்க அரைச்சோம். இது ஒரு 3 to 4 days நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது அவ்வளவு ஈஸியா புளிச்சிடாது, நல்லா தான் இருக்கும். டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு எப்படி இருக்குன்னு எல்லாருமே சொல்லுங்க. இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள்ங்க. நான் ரொம்ப ஹெல்த்திங்க. டேஸ்டும் அந்த அளவு சூப்பரா இருக்கும். நீங்க இட்லி தோசை ரெண்டுமே ஊத்தினாலுமே சூப்பரா இருக்கும். அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா கரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மாவு கரைக்கிற மாதிரி மாவு கரைச்சி வச்சுட்டு நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா ஃபெர்மெண்ட் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஓவர் நைட் விட்டுறலாம். நாங்க மார்னிங் அரைச்சதால நைட்டு தோசை ஊத்துறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப சாஃப்டா அப்படியே கிறிஸ்பியா வருங்க தோசை. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இட்லியுமே ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. நம்ம நார்மல் ஒயிட் இட்லி மாதிரியே இருக்கும். இந்த இட்லியும் தோசையும் உங்களுக்கு அந்த அளவுக்கு மில்லட்ஸ் மல்டி கிரெயின் கலர் சேஞ்ச் ஆகாது. நார்மல் ஒயிட் தோசை மாதிரியே தான் இருக்கும். கிறிஸ்பியா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். பசங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க ஒரு ஹெல்த் ஒரு வெயிட் மேனேஜ் பண்ணணும், வெயிட் லாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இதை நல்லபடியா எடுத்துக்கலாம். நீங்க இந்த தோசைய ஒரு 2 தோசை சாப்பிட்டாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஃபில்லிங்கா இருக்குங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. இந்த மாதிரி ஹெல்தி வீடியோஸ் எல்லாம் வந்துட்டே இருக்குங்க, ரெசிபிஸ்லாம். இட்லி பாருங்க, அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஃபிளஃபி, ரொம்ப பூ மாதிரி இருக்கு பாருங்க இட்லி. தோசையுமே ரொம்ப கிறிஸ்பியா இருக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching.